Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC Combined Technical Services Examination 2025 நான் இன்டர்வியூ போஸ்ட்ல syllabus 400 அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நான் சொல்றேங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்க கேட்க வேண்டியதில்லை. ஸோ ஒன்லி ஃபார் ட்ரிபிள் மட்டும் சொல்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் 400க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது மெயினாக, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு புக்கோ இல்லை வந்து ஜஸ்ட் வந்து நான் ஏதாவது ஒரு ரெஃபர் பண்ணி நோட்ஸோ அப்படி கிடையாது. ஸோ என்ன சிலபஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் கரெக்டாக நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நோட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறப்ப எப்படி நோட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது அந்தந்த டாப்பிக்கான நோட்ஸ் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நிறையா இன்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்க, நிறைய அகாடமியில் நமக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா பார்த்துருக்கேன். பட் வள நமக்கு நிறையா பேஜஸாக போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக 1 மந்த். ஸோ 1 மந்த்தில் நம்ம அந்த மாதிரி வளவலாம் படிச்சுட்டே இருந்தால் அது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்னா எல்லா டாபிக்ஸ்க்கும் நோட்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ அதனால ரொம்ப அப்படியே ரொம்ப நீட்டாக பிரிண்டட் காப்பி மாதிரி இருக்காது. ஸோ நான் எழுதின நோட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால ஓரளவுக்கு தான் இருக்கும். அதாவது ஓரளவுக்குனா அந்த நீட்னஸ் சொல்கிறேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஸோ அதாவது கரெக்டாக அப் டு த பாயிண்ட். ஸோ அந்த டாபிக் என்ன வேணுமோ அது மட்டும் தான் நோட்ஸில் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப வளவலன்னு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் மட்டும் வாங்கினாவே ஒரு 2 days ஒரு 1 வீக்கில் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக நீங்கள் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு இந்த டிஜிட்டல் ப்ராசஸரில் மட்டும் நமக்கு வந்து இப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 805 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்லாம் வந்து நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வேணால் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்டட் காப்பி, அதாவது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி நான் ஏதாவது புக்லேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ரெனியூபிள் எனர்ஜிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பவர் பாயிண்ட் மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ 100 இது குவான்டிட்டி தான், ஓகேங்களா? ஸோ அதாவது ரொம்ப ஃபுல்லு கவர் ஆகாது. அது மெயினாக ரெனியூபிள் சொல்கிறேன். ஃபுல்லாக கவர் ஆகாது, ஒரு பாதி போர்ஷன்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து அப் டு த பாயிண்ட் இருக்கும், ரொம்ப பலவலன்னு இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ரெனியூபிள் கொண்டு ஃபுல்லாக இல்லை, ஹாஃப் இருக்குது, அதனால 100 நான் போட்டிருக்கேன். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் நோட்ஸ் யாரும் வாங்குங்கன்னு சொல்ல, ஸோ கேட்டவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஓகேங்களா? ஸோ இது ப்ரைஸ் வந்து நான் இதிலேயே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ இதுவே கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனுங்கிறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேஜஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கேன். அதனால தான் இது வந்து ரொம்ப நான் அதாவது ஒரு எழுதுனதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் என் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு டிஎம் பண்ணுங்க, ஓகேங்களா? எங்களுக்கு இது மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் தனித்தனி சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், உங்களோட இஷ்யூன்னு அது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து போடுற வீடியோ எல்லாமே கரெக்டாக நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸை போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து வீடியோஸ் ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.